பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு வேலண்டைன்ஸ் டே. காலையில் எழுந்ததும் ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? என்னங்க இன்னும் சொல்லலையா? மறந்துட்டீங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியலையா? காலையில் எழுந்ததும் இந்த நாளை தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? இந்த உலகத்துக்கு நீங்கள் வர காரணமாக இருந்த உங்கள் தாய் தந்தையருக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? என்னதான் டிஷ்யூம் வந்தாலும் உங்கள் ரத்தத்தின் ரத்தமாக இருக்கிற உங்கள் சகோதரன் சகோதரிகளுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? உங்களுடைய சேட்டையை எல்லாம் சகித்து கொண்டு உங்களை விட்டு கொடுக்காமல் உங்கள் கூடவே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டீங்களா? ஆமாங்க, இந்த உலகத்தில் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த அழகான வார்த்தையை ரொம்ப மோசமானதாக க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இதனால தான் உலகத்தில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இதை குறித்து ஒரு தவறான எண்ணம் ரொம்ப இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், 1 யோவான் 3:16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் உலகத்தில் அன்புனா என்னங்கிறத நமக்கு கற்று தந்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்ம நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க தன்னுடைய இடத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு மாட்டு தொழுவில் சாதாரண மனிதனாக பிறந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காருங்க. நமக்காக சிலுவையில் மரித்தாருங்க. நம்ம எல்லார்கிட்டையும் ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார்னு. அப்படி தானே? ஆண்டவர் எப்படி எல்லாரையும் நேசிக்கிறாரோ அதுபோல் நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணுங்க. அந்த நேசத்தை தான் நம்ம லவ்னு சொல்கிறோம். சின்னவனை பெரியவன் ஏழை எளியவன்னு பார்க்காம எல்லாரையும் நம்ம லவ் பண்ணணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? உங்களை பகைக்கிறவர்களை கூட நீங்க லவ் பண்ணணுமா? இதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் குழந்தைங்க கூட அன்பை விளையாடி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்க கிட்ட போய் நீங்கள் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். அப்போ பிள்ளைங்களும் உங்கள் கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீங்கள் மாறி மாறி ஐ லவ் யூ சொல்லி குழந்தைகளை பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தையோட உண்மையான மீனிங் என்னங்கிறத உங்கள் குழந்தைகளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். தவறுகள் நடக்காதவாறு உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அன்பிற்காகவும் உங்கள் குழந்தைகளோட அன்பிற்காகவும், அதாவது உங்கள் லவ்விற்காகவும் உங்கள் குழந்தையோட லவ்வுக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பப்போ ஐ லவ் யூ சொல்லுங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.